அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை பேழை முத்தொள்ளாயிரம். இந்த பேர்களே பார்த்தோம்னா 900 அப்படின்ட்டு 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இது முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றுள்ளதாம். இதனுடைய ஆசிரியர் பெயர் இன்று வரை அறியப்படவில்லை. பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழைய முன் பார்ப்போம். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றது. முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரின் நாட்டு வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. பாடல் போவோம். சேர சோழ பாண்டியர்களை பற்றி, அவர்களோட நாட்டு வளத்தை பற்றிய பாடல் தான் இது. முதல்ல சேர நாடு. அல்லல் பணனத்து அறுக்காம்பல் வாய்வில வெள்ளம் தீப்பட்டது என வெறியி புள்ளினம் தம் கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு. நச்சிலைவேல் கோகோதை நாடு அப்படிங்கிற லைன் முக்கியமான லைன். சரிங்களா? அதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, சேரு உள்ள அல்லல் பலனத்து அப்படின்னா இங்க இந்த பக்கம் பாருங்க, சொல்லும் பொருளும். அல்லல்னா சேரு, பலனம்னா நீர், நீர்மிக்க வயலை தான் பலன்னு சொல்கிறோம். வெறியி அப்படின்னா அஞ்சி, பயத்தை சொல்கிறது. வெறியினா பார்ப்புனா குஞ்சு. சரிங்களா? அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, சேருள்ள நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல மலர்ந்துச்சாம், மலர்கள். அதை கண்ட நீர்ப்பறவைகள் தண்ணீரில் தீப்பிடிச்சு விட்டது போல எண்ணி அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறுகளுக்குள்ள ஒடுக்கி வைத்துக்குச்சு அப்படின்றத இந்த பாடலோட பொருள். அடட, பகவர் அஞ்சு வேலினை கொண்ட சேரனை நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதா அப்படின்னு சொல்றதுதான் நெச்சிலவேல் கோகோதை நாடு அப்படின்னு பாடல் முடிச்சிருக்காங்க. அந்த செவ்வாம்பல் மலர்கள் மலர்றதை பார்த்து பறவைகள்லாம் அந்த அந்த தண்ணியில் இருக்கிற வயலில் தீதம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சிருக்கிறதா இதனுடைய பொருள். சரிங்களா? சோழ நாடு. அடுத்தது, காவல் உழவர் களத்து அகத்து போரேறி நாவலோ என்று இசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. நல்யானை கோக்கிள்ளி நாடுங்கிறது முக்கியமான வரி. இதனுடைய சொல்லும் பொருளும் பாருங்க. நாவலோனா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தால்னா ஆரவாரத்தோட கூவுதல். அணி இந்த லைன்ல ஓமை அணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே இருக்க பேரால சேர நாட்டில் தற்குறிப்பேற்ற அணி இருக்கு. அதாவது ஆசிரியர் தன்னுடைய குறிப்பை அந்த பாடலில் ஏற்றி சொல்றதுனால அது தீப்பிடிச்சது போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதனால தற்குறிப்பேற்ற அணின்னு வந்திருக்கு. இதில் ஓமையே சொல்லியிருக்காங்க. இது போல அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறதுனால, இது போலுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஓமை அணி வந்திருக்கு இந்த பாடலில். என்னுடைய பொருள் பார்க்கலாம். நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நிற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூறி அழைப்பார். நாவலோனா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. அந்த நெல்லை அடுக்கி வச்ச போர் மீது ஏறி கூப்பிடுவாங்களாம், அந்த மாதிரி. இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது அப்படின்னு சொல்றது தான். போல் இருந்தது அப்படின்றதுனால தான் இது ஓமேனி. நாவலோ என்று யானைப்படைகளை உடைய சோழனது நாடு நெல்வளமும் வீரமும் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்யானை கோக்கிலி நாடுன்னா பாண்டிய நாடு. அடுத்தது, நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு. அதாவது என்னன்னா, சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள். பாண்டிய நாடுனாவே நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் தான் அதனுடைய சின்னம். கடல் பரப்பை பற்றி சொல்லுது. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போல் இருக்கின்றன. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை முத்துகள் போல் இருக்கின்றான். பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்து மணிகளும் முத்துகள் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துகளால் ஆன வெண்கொற்றை கொடையதான் பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை முத்து வெண்குடையான் நாடு, முத்து வளம் மிக்க நாடுன்னு சொல்றாங்க. இங்க சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, நந்து சங்கு. நந்துங்கிறது சங்கு, முக்கியமானது. கமுகு பாக்கு. முத்தம்னா இந்த இடத்துல முத்தை குறிக்கும். இதுவும் இது போல் தோன்றும், திகழ் மொத்தம் போல் தோன்றும் அப்படின்றனால இதுவும் ஓமையனையை குறிக்கிறது. சரிங்களா? பொருள் பார்ப்போம். பாடலின் பொருள் பாருங்க. சேர நாட்டினோட பொருள் பார்க்கலாம். முதல் பேரா வரி. சேறு உள்ள நீர்மிக்க வயல்களில் அரக்கு நேரத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. அதை கண்ட நீர் பறவைகள் தண்ணீர் தீப்பிடித்து விட்டது என்றஞ்சி விரைந்து தம் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் ஒடுக்கி வைத்துக் கொண்டன. அடடா, பகைவர் அஞ்சு வேலினை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே அப்படின்னு சேர நாட்டினுடைய வளத்தை சொல்றாங்க. அடுத்தது, சோழ நாடு. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ என்று கூறி அழைப்பார். நாவலோனா வாழ்த்து கூறி கூப்பிடுறது. இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொல்யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்ததாம். யானைப்படைகளை உடைய சோழனது நாடு நெல்வளமும் வீரமும் மிக்கது அப்படின்னு சோழ நாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போல் இருக்கின்றது. தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுகள் முத்துகள் போல் இருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலிலிருந்து சிந்து மணிகளும் முத்துகள் போல் இருக்கின்றன. முத்துகளால் ஆன வெண்கொற்றை கொடையை உடைய பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கது அப்படின்னு பாண்டிய நாட்டு வளத்தை சொல்லியிருக்காங்க இந்த முத்தொள்ளாயிரம் பாடல்ல. இலக்கண குறிப்பு பார்ப்போம். வெறி ஈங்கிறது உயிரெழுத்துல இறுதியா உயிரெழுத்துகள் வந்தாவே சொல்லிலை சலைப்படை. கொல்யானை குவிமொட்டு அப்படின்னா வினைத்தொகைகள். வினைத்தொகைகள்லாம் 3 காலங்களிலும் வரும். கொல்யானைனா கொள்கின்ற யானை, கொல்லும் யானை, கொன்ற யானை. நேற்று நிகழ்வு சொல்றது கொன்ற யானை, கொள்கின்ற யானை என்று நிகழ்வு. நாளை சொல்றது கொல்லும் யானை.
குவிமோட்டு அதே போல் வினைத்தொகை குறிக்கும். இளங்கமுகு வெண்குடை அப்படின்னா பிரித்த மை விகுதி கேட்புனா இளமை கூட்டல் கமுகு, வெண்குடைனா வெண்மை கூட்டல் கொடை, மை விகுதி பெற்று வரதுனால இது பண்பு தொகைகள் ஆகும். பகுபது உறுப்பிலக்கணம் கொண்ட. கொண்டன்றது கொல் கூட்டல் அந்த இன் பிராக்கெட்டில் வந்திருக்கு. டாவுக்கு இட்டு கூட்டல் ஆ. கொல் என்பது பகுதி, இன்னானது விகாரம்னு சொல்லியிருக்காங்க. இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அது முத்தொள்ளாயிரம் பாடணும் ஒரு குறிப்பை பார்ப்போம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் எந்த பாவால் எழுதப்பட்டதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். இது மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சொல்ல பாண்டியர்கள் என்ற பொதுவாக பாடுகிறது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டின நூலிலிருந்து 108 செயல்கள் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அவை முத்தொள்ளாயிரம் எனும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி இங்கு காட்டுகிறதாம். இந்த பாடத்துடைய இந்த செயலுடைய சுருக்கமே இங்கே தான் இருக்குது. முக்கியமானது சேர நாட்டை அச்சமில்லா நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடையதாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நூல் குறிப்பு எப்பவுமே